கத்திரிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சௌச்சோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தோலை சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு சௌச்சோ தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த கூட்டு நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கூட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் இது வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் உப்பு வந்து இறக்கி இது பண்ணப்புறம் நம்ம தாளித்து கொட்டும் போது உப்பு போடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க.